இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு ஒரு சொத்து, இவ்வளவு ஒரு பொக்கிஷம் இருக்க, பிச்சைக்காரங்களை போல கெஞ்சிட்டு இருக்கோம். ஏன் இயற்கை முறை கருத்தரிப்பு சாத்தியம். ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய பிந்துவும் நாதமும் வலுப்படணும். உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க எடுத்து சாப்பிடுவீங்கல்ல. இப்படிதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு. இறைவன் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான், எல்லாமே உனக்கு அங்கதான் இருக்கு, நீ எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறான். ஆனா எடுக்கிறதுக்கு வேணும்ல. நான் அவரை அப்பாவா இருந்தா தானே நான் எடுக்க முடியும். அம்பாளோட மூக்குத்தியானது நட்சத்திரங்களினுடைய ஆற்றலை மறைக்கிறது. திரஸ்காரி. எந்த கிரக பீடையும் உங்களை பிடிக்காது. எனக்கு 27, 28 வயது இருக்கும் பொழுது என்னுடைய கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தான். ஆனால் நீங்கள் சொல்லியிருந்தீங்கம்மா, மந்திராலாம் சொல்கிறப்ப இந்த வைப்ரேஷன் தான் சொல்லிட்டு, இங்கே இருக்க எல்லாருக்குமே இந்த வைப்ரேஷன் அது வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கே ஹார்ட் பீட் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து சிங்க் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதுவே ஒரு வைப்ரேஷனாக தான் இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது வந்து மற்றவர்கள் சொல்லி கேட்கறதும், மற்றவர்கள் நமக்காக அது பண்ணுறது, இது ஒன்று. சரி. நாமே நமக்காக பண்ணும்பொழுது, ஓகே, நான் இன்னைக்கு உங்கள் முன்னால் உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு இந்த ருத்ரம் தான் காரணம். எனக்கு இல்லாத நோய்கள் இல்லை. எனக்கு 27, 28 வயது இருக்கும் பொழுது என்னுடைய கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்று வரைக்கும் எடுக்கல. சரி. அம்பாளோட அனுகிரகம். நிறைய பெண்கள் இந்த மாதிரி என்கிட்ட இருக்காங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. என்னென்ன இந்த ஸ்ரீருத்ரம் சொல்றதுனால என்னென்ன பயன்? எல்லாமே. சரி, எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்கலாம், நீங்க வந்து உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ருத்ர யாகம் பண்ணுங்க. யாகம் என்பது வெளியில வந்து வேற ஒருத்தர் வந்து நமக்கு பண்ணுவாங்க. ஆனா நமக்குள்ள நம்ம இது பண்ண எவ்ரிடே நம்ம ருத்ரத்திலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட எங்க குரூப்ல இருக்கும். காலையில 6 மணிக்கு ருத்ர ஜபம். ஓகே. சமக்கத்துல கொடுக்கப்படாத அனுகிரகங்களே இல்லை. சரி. அதாவது நம்ம என்ன நிலையில இன்னைக்கு பிரார்த்தனைன்னு போயிட்டு இருந்தா, அப்பா என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலப்பா, நல்ல வரனா ஒன்று தேடி கொடுப்பா, அப்பா எனக்கு வேலை கிடைக்கலப்பா, எனக்கு நல்ல வேலை தேவையே இல்லை. ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு பசிக்குது, வீட்டில் வந்து ஏதோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ ஏதோ சம்திங் இருக்கும். நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் இந்த ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடலாமாப்பா கேட்பீங்களா? இல்லை. இல்லை இல்லை. ஆமாம். கேட்க மாட்டீங்கல்ல? நிச்சயமாக கேட்க மாட்டீங்கல்ல? கேட்க மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்கல்ல. இப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. இறைவன் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான், எல்லாமே உனக்கு அங்கதான் இருக்கு, நீ எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறான். ஆனா எடுக்கிறதுக்கு வேணும்ல. நான் அவரை அப்பாவா இருந்தா தானே நான் எடுக்க முடியும். இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் என்னையா அவரை குழந்தைய மாத்தி கொடுக்கும். அவரோட குழந்தைய என்ன மாத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ அப்ப எவ்ரிதிங் வில் கம் இன்டு பிளேஸ். அதுவா கிடைக்கும், அதுவா நடக்கும், அதுவா நடக்கும். இது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை என்னோட வாழ்க்கையில நான் நாள் பாக்குறது இல்லை, கோள் பாக்குறது இல்லை, நட்சத்திரம் பாக்குறது இல்லை, எதுவுமே பாக்குறது இல்லை. அதுவா அமையும். நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் சொல்லிட்டே போகலாம். அது இயற்கை நமக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணும். ஏன்னா எவ்ரிதிங் அவன் சிவபெருமானோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ நம்ம கேட்டு வாங்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அதனால்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். சரி. மற்றவை தானாக வரும், தானாக வரும். இதுதான் இந்த தர்மம், இதுதான் சனாதன தர்மம். இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். வேற எதுவுமே கிடையாது. இவ்வளவு ஒரு சொத்து, இவ்வளவு ஒரு பொக்கிஷம் இருக்க, பிச்சைக்காரங்களை போல கெஞ்சிட்டு இருக்கோம். ஏன் புரியுறதா? இவ்வளவு இருக்கு. இட்ஸ் a treasure. சரி. குவிச்சு கொடுத்துருக்கான். அப்ப நான் சொன்ன பாருங்க, அந்த சமக்கத்துல அதுல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, சாம பயிர்ல இருந்து அதுல இருக்குமா. கோதுமாஷ்டமே மசுராஷ்டமே, அதாவது கோதுமையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதற்கு மேல என்ன இருக்கு அதுல சொல்லுங்க பார்க்க. தீர்காயுத்வம், சோ தீர்காயுத் ஃபுல்லா கம்ப்ளீட், இட் இஸ் கிவன் ஆல்ரெடி. அம்மா இட்ஸ் ஆல்ரெடி தேர். கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு ஏமா கஷ்டப்படுறீங்க? இது என்னுடைய ஒரு சிறு
விஷயம் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன், அவ்வளவுதான். அப்போ கண்டிப்பா. எடுத்து கையாளுங்க, எடுத்து கையாள கத்துக்கணும். கொடுத்துருக்காங்க. அப்போ பயம் எல்லாத்தையும், ஐயோ இதை சொன்னா ஏதாவது ஆயிருமோ, ஒரே ஒரு இதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிக்கப்படும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டை சொல்றேன். பல பெண்கள் இன்றைக்கு பிசிஓடி இல்லாம நான் வேணாலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட கொடுக்கும். கர்ப்பப்பை பாதிக்கப்படாது. நிச்சயமா 100% கர்ப்பப்பை வலுவடையப்படும். நான் என்னையே உங்களுக்கு உதாரணமா சொல்லியிருக்கேன். ப்ரீ மெனோபாஸ், மெனோபாஸ் டென்ஷன்ஸ் இருக்காது. இயற்கையான முறையில் மெனோபாஸ் வரும். இது அத்தனையும் இதில் இருக்கின்றது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் இந்த எபிசோட் நம்ம முடிக்கலாம். அதாவது இன்றைக்கு எல்லாமே கெட்டு போச்சு நம்ம பேசுறோம். தண்ணி எல்லாமே மாசு அடைஞ்சு அப்படிதான். எல்லாமே மாசு அடைஞ்சாச்சு. ஆர்கானிக் ஃபுட்டுன்னு பேசுறோம். ஆர்கானிக் ஃபுட்டா இல்லை, எவ்ரிதிங் ஜெனட்டிக்லி மாடிஃபைடு. எவ்ரிதிங். நீங்க சாப்பிடக்கூடிய உணவு விஷம். நீங்க எங்க வேணா வாங்க, ஆர்கானிக் தேடி தேடி நீங்க வாங்கினாலும் அது ஆர்கானிக் இல்லை. ஏனென்றால் ஒரு விவசாய நிலம் 7 வருஷத்துக்கு தரிசா விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய 7-8 வருஷம் விட்டுறணும். அதுக்கப்புறம் விளைச்சல் பண்ணீங்கன்னா தான் அதுல வந்து கெமிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஒரு உணவுப் பொருள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள அதுல எத்தனை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கப்படுகின்றன இதுவும் உங்களுக்கு தெரியும். உப்பு போச்சு. அப்போ விஷத்துல தான் இருக்கும். அப்போ விஷம்தான் வாழ்க்கை. சரி, இந்த விஷத்துல இருந்து விடுதலை வேண்டும் என்றால் ஆளால கண்ட விஷத்தை உண்ட அவனை பிடிங்க, வேற வழியே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ரெமடி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரே ரெமடி வந்து இதுதான். புரியுதுங்களா? யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யோர் வைப்ரேஷன். உங்களுடைய அதிர்வுகளை அதிகப்படுத்தினாலே ஒழிய உங்களால அந்த நிலைக்கு போக முடியாது. உங்களால இந்த உலகத்துல வாழவே முடியாது. இயற்கை உங்க கண்ட்ரோல்ல இல்ல. எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு வந்து காசு வேணும், பணம். என்னத்தை பண்ண போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் அல்டிமேட்லி உடல் ஃபுல்லா கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. மைண்ட் பாருங்க, தேடி தேடி அலையறாங்க. எவ்ரிபடி ஸ்ட்ரெஸ் உடனே ஒரு மாத்திரை போட்டு தூங்கு. ஸோ அக்யூமுலேட் ஆகுது அந்த கெமிக்கலும். உங்களுக்கு மென்டல் பீஸுமே இல்ல, ஒர்க் ப்ரெஷர், இது எல்லாமே இருக்கு. So the only solution today is tune your mind to align with the divine. That's the only solution. இன்றைய காலகட்டத்தில் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை. நான் எத்தனையோ பேரை இதெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில் வந்திருக்காங்க. ஐ டூ அ வேதிக் வைப்ரேஷனல் ஹீலிங். இந்த வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இதை கேட்டே உடலை சுகமாக்க முடியும். நிறைய பேருக்கு குழந்தை பேர் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக செய்து கொண்டு இருக்கின்றேன். இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன், இன்னமும் செய்வேன். அம்பாளோட அனுகிரகத்தால் எத்தனை பேருக்கு அவ கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அத்தனை பேருக்கும் இதை நான் கொடுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. இதை தவிர எனக்கு வேற எதுலேயும் தீர்வு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கண்ணா. இப்போ ஸ்ரீருத்ர மூலமா சிவனோட வழிபாடு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அம்பாளோட வழிபாடு என்னென்ன அதை பற்றி தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் உபயோகமாக இருக்கும். அம்பாளோட வழிபாடு, அம்பாள் எனது இஷ்ட தெய்வம். என்னோட வாழ்க்கையில் நான் சிவ வழிபாட்டில் தான் ஆரம்பித்தேன். சரி, ஆனால் உணர்வு பூர்வமாக எனக்கு காட்சி கொடுத்து என்னை இன்னைக்கு வழி நடத்திட்டு போகிறவா அம்மா தான், லலிதா மகா திரிபுர சுந்தரி. இந்த அம்பாளோட உபாசனையை நம்ம ஸ்ரீவித்யை என்று சொல்லுவோம். சரி, இந்த ஸ்ரீவித்யை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இது வரைக்கும் ரொம்ப பிரபல்யமாக ஆகலை. ஆனால் இந்த ஸ்ரீவித்யைக்குடைய மூல காரணமாக இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் அரங்கேறியது நம்ம தமிழகத்தில் தான். ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு கொடுத்தது. ஏதாவது இது தேவலோகத்தில் கொடுக்கப்பட்டது, சிந்தாமணி கிரகத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் பூமிக்கு கொண்டு வந்து யாருக்கு வந்து ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருமியச்சூர் என்ற ஒரு இடத்துல அவர் வந்து இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை அகத்தியருக்கு ஹயக்ரீவர் கொடுத்தது. அப்போ இந்த தமிழ் மண், அகத்தியர் வந்து ஸ்ரீவித்யில ஒரு மிகப்பெரிய 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 குரு. அகத்தியரை விட மிகப்பெரிய குரு அவரது மனைவி லோபமுத்ரா.
ஏன்னா நம்ம இந்த குருக்களை பற்றி படிக்கும்போது லோபமுத்ரா அம்மாவை வணங்கிட்டு தான் அகத்தியர்க்கே ஒரு இது வருது. அப்போ லோபமுத்ரா அம்மா வந்து அம்பாளோட அவதாரமாக இருக்காங்க. இப்போ என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளோட குறுக்கீடு அதிகமா நிறைய இருந்திருக்கு. அப்போ ஸ்ரீவித்யை எனக்கு குருவாக வழிநடத்தி கொடுத்து கொண்டிருப்பது வந்து அம்பாள் லலிதாம்பிகை தான். நான் என்றைக்கு மகா பெரியவாவை வணங்க ஆரம்பித்தேனோ அந்த தினத்திலே எனக்குள்ள ஸ்ரீவித்யை வந்தது. இது பூர்வ ஜென்மமாக ஒருத்தர் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காஞ்சி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி எல்லாம் இந்த கிரகத்துல எல்லாமே ஒண்ணா இருக்கும் இல்லைங்களா? காஞ்சிபுரம், திருமியச்சூர் எல்லாம் இந்த இடங்கள்ல தான் அம்பாள் உபாசனை என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த லலிதா பரமேஸ்வரி வழிபாடு எப்படி மக்களுக்கு ரீச் ஆகுது, தமிழகத்துல எப்படி நம்ம கொண்டு போறது? இப்போ தமிழகத்துல ஸ்ரீவித்யை மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு என்ன பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. இது அனைவருக்கும் உரிய ஒன்று. அவள் எல்லாருக்கும் அம்மா. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அவள் தாய். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமமே ஸ்ரீமாதா, ஆதிபராசக்தி, ஜெகத் ஜனனி, இப்படி எல்லாம் அம்பாளை பத்தி சொல்றோம். சரி, அப்போ அவங்க ஒவ்வொரு பெண்ணும் அம்பாள். அதனாலதான் நம்ம பார்த்தோன்னா நான் முதல்ல உங்களுக்கு வணக்கம், அடுத்தது என்ன சொன்னோம், ஸ்ரீ மாத்ரே நமக. ஒவ்வொருவர்களும் இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய சக்தி அம்பாளோட சக்தி. அப்போ சிவன் என்பதை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்றோம். சரி, அந்த சிவனுடைய சக்தி வெளிப்பாடு அம்பாள். இதற்கு பேர் தான் ஸ்ரீவித்யை. ஓகே, ஸ்ரீ என்றால் என்ன? எல்லாம், எல்லாம், எவ்ரிதிங், அனைத்தும். அப்போ இந்த ஸ்ரீவித்யை ஒருத்தருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எல்லாம் கொடுக்கும். பணம் கொடுக்குமா? கொடுக்கும். சுபிக்ஷம் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். வாழ்க்கையில உயர்வு கொடுக்குமா? கொடுக்கும். ஆனா அது பெண்களுக்கு முக்கியமாவா இல்லைன்னா எப்படி? எல்லாருக்கும். சரி, இங்க பாருங்க, பெண், நீங்க முதலே அந்த கேள்வி கேட்டீங்க, பெண்களுக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னா எந்த பெண்ணும் பெண் இல்லை, எந்த ஆணும் ஆண் இல்லை. இந்த உடல்ல இப்போதைக்கு இருக்கும். போன ஜென்மத்துல நீங்க ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு ஆணா இருக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் அர்த்தநாரீஸ்வரூபம் தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருக்குள்ளேயும் பெண்மையும் இருக்கு, ஆண்மையும் இருக்கு. சரி, அதனால no man is a complete man and no woman is a complete woman. So ஸ்ரீவித்யை வந்து பெண்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும். ஏனென்றால் அனைவரும் சக்தி ஸ்வரூபம். எங்கெங்கு காணினும் சக்தியடா. அப்ப எல்லாவற்றிலும் அம்பாளை பார்க்கக்கூடிய ஒரு உபாசனை தான் ஸ்ரீவித்யை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்ரீவித்யைக்கு வந்தாக்கா எனக்கு இது கிடைக்குமா, அது நடக்குமா, கல்யாணம் நடக்குமா, காசு கிடைக்குமா? உலக விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் உலக விஷயத்தோட நின்றுது அது. முக்தியும் கிடைக்கும். முக்தி தான் மனிதனுக்கு தேவை. சரி, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சிடுது. அடுத்தது என்ன கிடைக்கணும்? அடுத்தது என்ன வேணும்? வேலை கிடைச்சிடுது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கணும். கண்டிப்பா. அடுத்தது சீஃப் ஆகணும். அதுக்கப்புறம் நானே ஒரு கம்பெனி ஓன் பண்ண, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். அப்போ இது மாயை. அதுதான் மாயை. அதுதான் மாயை. அப்போ இந்த மாயையான உலகம், இந்த மாயையான உலகத்துல ஒண்ணுக்கு அடுத்து 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 மனம் நிக்காது. அப்போ எது கிடைச்சாலும் சந்தோஷம், சந்தோஷம், மாயை. ஆனால் ஏன் இது தேடி ஓடுது இந்த மனசு? ஏன் நிலையில்லாம ஓடிட்டே இருக்கு? எனக்கு இது வேணுமா, அது வருமா, இது வருமா, கவலை, கவலை. எல்லாரும் கேட்கலாம், கவலைக்கு என்ன வழி? எல்லாத்துக்கும் வரி ஒரே வழிதான், சரணாகதி. சரணாகதி, சரணட, அவனை சரணட. அப்போ இந்த முக்தி, ஏன் நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இங்க இருக்கேன், பிறந்தேன், வளர்ந்தேன், சாப்பிட்டேன், மாதிரி இறந்து போனேன், இதுக்கா வாழ்க்கை? இல்லை. ஆறாவது அறிவு என்பது என்ன? என்னது ஆறாவது அறிவுனா? பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை, எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க. அப்படியா? ஒரு நாய்க்குட்டி இருக்கு. இல்ல நான் சொல்றேன், ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஏன்னா எல்லாரும் அந்த பகுத்தறிவு அப்படின்ட்டுருவாங்க. அந்த பகுத்தறிவது ஆறாவது அறிவு, ரைட்டு. ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ரைட்டா? ஒரு ஆளு கல் எடுத்து அடிக்கிறாரு,
ஒருத்தர் பிஸ்கெட் வாங்கி போடுறாரு. அதுக்கு தெரியும் கல்லெடுத்து அடிக்கிறவர் வந்தால் அங்கே வரும்போதே குலைக்கும். பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறவர் வந்தாருன்னா இங்கேருந்தே வாழை ஆட்டிட்டு பக்கத்தில் போகும். அப்போ அதுக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்குல்ல. இந்த நாய்க்குட்டி கூட பகுத்தறிவு இருக்குல்ல. அப்போ என்னது பகுத்தறிவு என்றால்? மனிதனுக்கு மட்டும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன இருக்கிறது அதில்? எல்லாரும் சொல்லுவாங்க சிரிப்பது, அது இது மெமரி எல்லாத்துக்கும் இருக்கு. மெமரி அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கும், பதிவாகுது ஒவ்வொரு செல்லுலையும். மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அந்த மூலமாகிய நான் எங்கிருந்து வந்தேன், ஏன் இருக்கின்றேன், எங்க போக போறேங்கிற தேடல். இதுதான் இறை தேடல். அதனாலதான் நான் சொன்னேன், கடவுள் இல்லை என்று சொல்பவரும் கடவுளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். You have not got the answer. That doesn't mean that it is not there. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு எது? பகுத்தறிவு என்பது என்னன்னா, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், என்னோட மூலம் எது, எதுக்காக இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் இங்க சஃபர் ஆகிறேன், ஏது இதை தவிர வேறு எது கிடைத்தாலும் மனிதனுக்கு நிறைவு கிடையாது. அப்போ அதை எனக்குள்ளாக உணர்ந்து நான் முழுமையாக இருக்கின்றேன், நானே முழுமையாக அந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்று உணர்றான் பாருங்க. அதுக்கு பேரு தாமா முக்தி. என்ன இன்னைக்கு முக்தினா என்னட்டாங்க? எங்கேயோ போவாங்க செத்ததுக்கு அப்புறம், சரியா? அங்க போன உடனே பாருங்க மனுஷங்க எப்படிலாம், அங்க யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க? ரொம்ப இருப்பாங்க அங்கேயும். அதுக்கு ஏன் why you want to go to some bar or some where there is a dancing place, go and do the dance and come out. Rambai Ur, it isn't Rambai and Urvasina, it is within you. The Kundalini Shaktis will dance. ஆனந்த நடனம் புரியும். ஆனந்த நடனத்தை என் அகமுள்ளே காண்கின்றேன்னு சொல்லி நடனம் ஆடணும். அதுக்கு பேரு தான் என்னது? முக்தி. புரியுதுங்களா? அதை தேடிய ஒரு விஷயத்தை ஸ்ரீவித்யை ஒருவருக்கு அளிக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா, இப்ப நீங்க வந்து ருத்ரம் பத்தி சொன்னீங்க, ஸ்ரீ ருத்ரம் பத்தி சொன்னீங்க, அந்த மாதிரி வித்தியை பத்தி சொன்னீங்க. ஆனா நான் உங்களோட இதுல படிக்கிறப்ப என்னன்னா, லலிதா சரஸ்நாமம் எல்லா இடத்துலயுமே ஒலிக்கணும், ஒவ்வொரு வீட்லயுமே அது ஒலிக்கணும், அதுதான் என்னோட பெரிய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது ஏன் அதுக்கு மட்டும் ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு? அதனால என்னென்ன பயன்கள் வருது? லலிதா சஹஸ்ரநாமம் நான் சொன்ன லலிதா தேவியினுடைய 1000 நாமங்கள், அம்பாளோட 1000 நாமங்கள். இந்த 1000 நாமங்களை யார் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது வாக்தேவிகள் என்று சொல்றோம். வாக்தேவிகள். இந்த வாக்தேவிகள் யாருன்னா 8 பேர் இருக்காங்க. வஷினி முதலாக 8 வாக்தேவிகள் இருக்காங்க. 8 வாக்தேவிகள். இப்போ உங்களுக்கு அவங்க பேரை சொல்றதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு அவங்கள என்ன செய்வார்கள், யார் அவங்கன்னு சொன்னேன்னா நம்ம முன்னால சொன்ன டாபிக் எல்லாமே அதில் உள்ள வந்துடும். ஏன்னா அந்த முதல் வாக்தேவி வஷினி, அவள் எதை ஆள்கின்றாள் என்றால் உயிர் எழுத்துக்கள் 16 சமஸ்கிருதத்துல. இந்த 16 சமஸ்கிருத எழுத்துக்களுக்கும் தலைவி வஷினி, முதல் வாக்தேவி. இப்போ புரிஞ்சுடுதா? வைப்ரேஷன் அ ஆ இ ஈ உ உ ரு ரு சமஸ்கிருதம், ரு ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஸோ 16 எழுத்துக்களுக்கு தலைவி முதல் வாக்தேவி. 2வது வாக்தேவி அவங்க எதுக்கு? க க க க ஞா. இப்ப புரிஞ்சுடுதா? அப்போ இந்த 8 வாக்தேவிகளும் அத்தனை அதிர்வுகளுக்கு அதிபதிகள். அப்போ இவர்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு நாமாவளி இது என்னவா இருக்கும்? டோட்டல் வைப்ரேஷனோட குவியலாக இருக்கும். அப்போ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எந்த குடும்பத்தில் ஒலிக்கின்றதோ அந்த இடத்துல நம்ம சொன்ன அத்தனையும் நடக்கும். அது எங்களுக்காக வந்து சாண்ட் பண்ண முடியுமா? லலிதா சஹஸ்ரநாமம் 2 லைன் மட்டும் சாண்ட் பண்றேன். ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்யதா. 2 லைன் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எல்லாமே வந்துடுது. தேவ காரிய சமுத்யதா என்னது? தேவ காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பவள். முடிஞ்சிருச்சுங்களா? தேவ காரியம் என்பது என்ன?
தெய்வத்தின் ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர செய்வது தெய்வ காரியம். இப்படி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல 1000 நாமங்கள் இருக்கு. இந்த 1000 நாமங்களுக்கும் வெளிப்படையாக ஒரு அர்த்தம் உண்டு, உள்ளான்ற ஒரு அர்த்தம் உண்டு. இதை எல்லாவற்றுக்கும் மேல ஒவ்வொரு நாமமும் மந்திரம், ஒவ்வொன்றிலும் ஒரு மந்திரம் இருக்கு. அதனால தமிழ் அன்பர்கள் சரியான உச்சரிப்போடு பழக வேண்டிக் கொள்கின்றேன். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம் நானும் படிக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு தவறாக படிக்காதீங்க. அதனுடைய முழு பயனையும் அனுபவிக்க முடியாது. முறையாக கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா கேட்கலாம், நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு உங்கள் பாடல்களாக கேளுங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் போது, ஏனென்றால் தமிழில் நம்ம சொல்லும் பொழுது சில உச்சரிப்புகள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உச்சரிப்பு மாறினாலும் அர்த்தம் மாறிவிடும். அதனுடைய அதிர்வுகள், அர்த்தத்தை கூட நீங்க விட்டுருங்க, அதிர்வுகள் மாறிவிடும். அப்போ அது நமக்கு என்ன செய்யணுமோ அது செய்யாது. அதனால முறையாக கற்றுக்கொண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை பண்ணலாம். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல போனா எப்படி ருத்ரமோ அது மாதிரி எனக்கு உயிர் மூச்சு லலிதா சஹஸ்ரநாமம். ஒவ்வொரு இல்லத்தில், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சக்தி வழிபாடு அந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, சக்தி இல்லை வந்துட்டாங்கனாலே சிவனை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அதுக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு? நம்ம ஸ்ரீருத்ரம் பத்தி சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு என்னென்ன பயன்? அதே மாதிரி தான் எல்லாமே கொடுக்கும் லலிதா சஹஸ்ரநாமம். சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா பயன்களும் அதுலேயும் உண்டு. எல்லா பயன்களும் ஒரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்ல முடியும். அதில் வந்து அம்பாளோட உருவ அமைப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே தியானம் பண்ணிகிட்டே வருவோம். ஏன்னா நீங்கள் கோள்களை பற்றி கேட்டதுனால ஒரே ஒரு வேர்ஸ் மட்டும், தாரா காந்தி திரஸ்காரி நாசா பரண பாசுரா, எல்லாரும் எடுத்துக்கோங்க. இதன் அர்த்தம் என்னன்னா, தாரா காந்தி திரஸ்காரி. தாரா அப்படின்னா நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுடைய பொலிவையோ அதனுடைய ஆற்றலையோ திரஸ்கரணம்னா மறைக்கிறா. எதுனா அவளுடைய மூக்குத்தி. தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. அம்பாளோட மூக்குத்தியானது நட்சத்திரங்களினுடைய ஆற்றலை மறைக்கிறது. திரஸ்காரி. எந்த கிரக பீடையும் உங்களை பிடிக்காது. ஏன்னா அவ கிரக ரூபிணி. அப்போ இந்த ஒரு பாடல் போது, தாரா காந்தி திரஸ்காரி. இதை நாமம்மா சொல்லும்போது, ஓம் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுராயை நமஹா. இந்த ஒரு நாமத்தை சொல்லுங்க, வேற எந்த பரிகாரமும் உங்களுக்கு தேவையில்லை. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், அவன் அனுகிரகம் எனக்கு இருக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இப்படி உள்ள, அதனாலதான் நான் பல விஷயங்கள் சொல்றேன். வெளிப்புறமா நிக்காதீங்க, உள்ள வாங்க. எவ்வளோ ஒரு பொக்கிஷங்கள் இருக்கு. வெளியிலேயே நின்று உள்ள ஒன்றும் இல்லை, உள்ள ஒன்றும் இல்லைன்னு கத்திட்டே இருக்காதீங்க. உள்ள வந்து பாருங்க. ட்ரையல்ல தான் வாங்க. நான் என்னோட ஆன்மீக வாழ்க்கை ட்ரையல்ல தான் ஆரம்பிச்சது. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. நான் அவ்வளவு இருக்கும்போது உங்களால இங்கேருந்து வெளியில போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, ஆனந்தமா ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது ஏன் அதை இழக்கணும்? புரியுதுங்களா? இப்போ நீங்க கேட்டதுனால ஒரு பலனை சொல்லியிருக்கேன். இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. கருத்தரிப்பதற்கான ஸ்லோகங்கள் இதுலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. நீங்க சொல்றதுனால சொல்றேன். இன்னைக்கு இயற்கை முறை கருத்தரிப்புக்கு என்று நான் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இயற்கை முறையில கருத்தரித்து பயன்பெற்றிருக்காங்க. இயற்கை முறை கருத்தரிப்பு சாத்தியம். ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய பிந்துவும் நாதமும் வலுப்படணும். இதற்குண்டானது ஸ்லோகங்களின் மூலமாக சாத்தியம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நம்ம பேசணும் இல்லைங்களா, நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, ஆண்மையும் பெண்மையும். அப்போ அதை வலுப்படுத்தணும் அப்படின்னா இந்த முறையில இது சாத்தியம். ஆனால் ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், யூ ஹாவ் டு புட் அன் எஃபர்ட். உட்காந்து சொல்லணும். அதற்கென்று ஆண்டவன் கொடுத்த 24 மணி நேரத்துல குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அதற்கென்று செலவு செய்யணும். பண்ணும் பொழுது நிச்சயமாக உறுதியாக அதற்கு பலன் இருக்கும். ஸ்ரீவித்யாவும் சாதனை மார்க்கம்தான்.
உட்கார்ந்து செய்யணும். மனம் ஒருநிலைப்படும், இறை உணர்வு உங்களுக்குள்ளாக வரும்.